ஹாய்! ஒரு ஈவினிங் விளாக் பார்க்கலாமா? நானு, ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் சேர்ந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அங்க தான் நாங்க போயிருந்தோம். காணும் பொங்கல் அன்னைக்கு தான் போயிருந்தோம். இங்கே ஒரு ஆளுக்கு ₹70 இங்கே என்ட்ரி டிக்கெட்டு. அதையும் வாங்கிட்டு நம்ம டோக்கனையும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த பொருட்காட்சி பெரிய பட்டர்ஃப்ளை பொருட்காட்சினால இந்த மாதிரி வச்சுருக்காங்க போல். அப்புறம் இங்கே ஸ்டோர்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிருந்தோம். இங்கே இந்த மாதிரி இந்த பகோடா, அப்பளம் அந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சும்மா வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. சரி அங்கே போகலான்ட்டு உள்ளே போனோம். இங்கே வந்து ₹100 இந்த டோக்கன். சுத்தமா ஒர்த்தே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக இங்கே ஸ்டேஜ் இருந்துச்சு, சாங் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. சுத்தமாக அவங்க நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தே இல்லாத மாதிரி வச்சுருந்தாங்க. இது டெம்ப்ரவரியாக போடுறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ₹100க்கு இது ஒர்த் இல்லை. சும்மா நார்மலாக இங்கே ஜன்னல்லேருந்து இந்த ஐஸை வந்து அப்படியே இந்த மிஷின் வச்சு துருவுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, ஏன்டா போனோன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த கேம்ஸ் விளாட்லாம் அப்படின்ட்டு இங்கே போனோம். போனதுலேயே இதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, இந்த கேம்ஸ் விளாட்னது. இது வந்து ₹40. இந்த டோக்கனையும் வாங்கிட்டு மொத்தம் 6 பால் கொடுக்குறாங்க. இந்த பாலை வந்து இந்த நம்பர்ஸில் நம்ம உருட்டி விடணும். எத்தனை பால் அந்த நம்பர்ஸில் விழுந்திருக்கோ அதை டோட்டலாக ஆட் பண்ணி நம்மளுக்கு கிஃப்ட் வரும்ல, அதுதான் நாங்கள் விளாடணும். இது வந்து பென்சில் ஹோல்டர் மாதிரி கிடச்சிச்சு. சரி அதையும் அப்படி பார்த்துட்டு இங்கே இருக்க ஸ்டோர்ஸை சும்மா வேடிக்கை பார்க்கலான்ட்டு அப்படியே போனோம். அதுக்கப்புறம் இந்த பாப்கார்ன், ஐஸ்கிரீம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டிக்கெட் கூடயே ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க. இதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதில் நம்ம போடணும். நம்மளுக்கு கிஃப்ட் எதனா கிடச்சா நம்மளுக்கு கால் பண்ணுவாங்களாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கும்